Hi friends, welcome back to my channel enulagamenveedu. இந்த வீடியோல வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல இருக்கக்கூடிய மிரர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உப்பு தண்ணி பட்டு இல்லனா சோப்பு தண்ணி வந்து நமக்கு பட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையா நமக்கு ஃபுல்லா படிஞ்சு போயிடும். சோ அந்த மாதிரி நிறைய வந்து ஒயிட் கலர்ல அந்த டாட்ஸ் படிஞ்ச ஒரு மிரரை வந்து நான் இன்னைக்கு ஒரு பொருள் வச்சு க்ளீன் பண்ணி காட்ட போறேன். சோ அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போற பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்டா நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் தான். அது என்ன பொருள் அப்படின்றதையும் அதை எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்றதையும் இப்ப பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட அந்த பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம நார்மலா வேக வச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஏதாவது கிரேவிலாம் ரெடி பண்றப்ப தோலை வந்து நம்ம அதில இருந்து பிரிச்சு எடுத்து தூக்கி போடுறோம்ல. சோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கு அப்புறமா அதில இருந்து ரிமூவ் பண்ண அந்த தோலை வந்து நம்ம தூக்கி போடாம சோ அத வச்சு இன்னைக்கு வந்து நம்ம மிரர் வந்து க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி மாறுது க்ளீன் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து லைவா நான் செஞ்சு காட்ட போறேன். பாருங்க இப்போ வந்து ஃபுல்லா வந்து அந்த உருளைக்கிழங்குல இருந்து தோலை வந்து தனியா ரிமூவ் பண்ணி எடுத்துர்க்கேன். இதை வச்சு தான் நம்ம அந்த மிரரை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அந்த மிரரை வந்து ஒரு ஈரத்துணி வச்சு வெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப வந்து அது ட்ரையாக இருந்தது. ஸோ அதனால் ஈரத்துணி வச்சு வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த தோலை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த உப்பு படிந்த காரை வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியோட அடிப்பகுதியில் வந்து நிறைய இருந்தது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்து வந்து நிறைய வாட்டி வந்து தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நான் அப்படியே விட்டுற போகிறேன். இப்போ ஒரு 10 minutes வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் வந்து ஒரு ஈர துணியை வச்சு அந்த மிரரை வந்து நான் தொடச்சி விட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்குலேருந்து உரிச்சு எடுத்து அந்த தோல் இருக்குல்ல. ஸோ அந்த தோலை வச்சு நம்ம தேய்ச்சிருந்தப்போ ஒரு மாவு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரர் மேலே ஒட்டியிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த ஈரத்துணி வச்சு துடைக்கிறப்ப எல்லாம் நல்லா வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிறப்ப வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுக்கு உப்பு படிந்த காரையும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஈரத்துணி வச்சு துடைச்சிருக்கனால அது வந்து பார்த்திங்கன்னா வெட்டாக இருக்குது. ஸோ அதனால ஒரு அகெயின் வந்து ஒரு ட்ரை துணி வச்சு மேலே அந்த மிரரை நம்ம துடைச்சிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து பளிச்சுன்னு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வந்து ஒரு மாற்றம் தெரியும். இப்போ பாருங்கள், நீங்களே லைவாக பார்த்தீங்கல்ல. வேக வைத்த உருளைக்கிழங்குலேருந்து ரிமூவ் பண்ண அந்த தோலை இப்போ வரைக்குமே நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டிருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்து அதை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை வச்சு உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது உப்பு கரை படிந்த மிரர் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் வந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். லைவாக தான் நான் பண்ணி காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.